இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு அமானுஷ்யமான அரண்மனையை காமிக்கிறாங்க. அந்த அரண்மனைக்குள்ள ஒருத்தர் வந்துட்டு கையில போட்டோவையும் ஒரு டார்ச் லைட்டையும் எடுத்துட்டு உள்ளுக்குள்ள போறாரு. உள்ளுக்குள்ள போகும்போதே அந்த அரண்மனைக்குள்ள கண்டிப்பா ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்தி இருக்கு அப்படின்ற மாதிரியே ஃபீல் பண்ற மாதிரி நமக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போடுறாங்க. இவர் உள்ளுக்குள்ள போனோடனே போலீஸ் கேஸ் நடந்த மாதிரி டோன்ட் கிராஸ் த லைன் போட்டிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள யாரோ இறந்து போயிருக்காங்களா இல்ல கொலை செய்யப்பட்டிருக்காங்களான்னு தெரியல. அந்த மார்க்கிங்லாம் கூட பண்ணிருக்காங்க. இந்த விஷயம்லாம் இவரு பொருட்படுத்தாம கையில ஒரு ரூமுடைய போட்டோ வச்சிருக்காரு. அந்த ரூம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி கடைசியா அந்த ரூமையும் கண்டுபிடிச்சு ரூம்குள்ள போகும்போது அங்க என்னமோ சத்தம்லாம் கேக்குது. இவரு லைட்டா பயப்படுறாரு. திடீர்னு பார்த்தா இந்த மாதிரிதான் அவரை வந்துட்டு யாரோ என்னமோ அட்டாக் பண்ணிட்டு போறாங்க. அவரு கதை அங்கேயே முடியுது. இங்கதான் இந்த படத்துடைய பேரையே போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம 2025ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன சூமந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான கன்னட பேய் படம் பார்க்க போறோம். உங்களுக்கு சந்திரமுகி படம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் கூட இருக்கு. சொல்ல போனா படத்துடைய கிளைமேக்ஸ்ல நம்ம தலைவர் கூட வருவாரு. பொறுமையா இந்த படத்தை முழுசா பாருங்க. கண்டிப்பா இந்த படம் பிடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இப்ப அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தர் போயிட்டு இறந்து போனாரு பாத்தீங்களா? அந்த சம்பவம் நடந்து சில பல வருஷங்களுக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. ஒரு நபரையும் அந்த நபருடைய அசிஸ்டன்ட்டையும் காமிக்கிறாங்க. அந்த நபரால நடக்க முடியாது போல வீல் சேர்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ரூம்குள்ள யாரோ இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலைக்காரமா சாப்பாடு கொண்டு போனா அந்த சாப்பாடு தட்டு எல்லாமே பறக்குது. வேலைக்காரமா பயந்துட்டு ஓடி வராங்க. கதவு ஆட்டோமேட்டிக்கா டமால்னு மூடுது. ஐயா, இதுக்கப்புறமும் இப்படியே விட்டு வச்சா ரொம்ப ரொம்ப மோசமா போயிடும் போல. இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? டாக்டர் கிட்ட காமிச்சிட்டேன், மந்திரவாதி கிட்ட காமிச்சிட்டேன், சைக்காட்ரிக் கிட்ட காமிச்சிட்டேன், எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். ஆனா ஒண்ணுமே சரியாக மாட்டேங்குது அப்படின்னும் போது ஆனா நீங்க டைனமோ கிட்ட காமிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யார் அந்த டைனமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சூமந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காராம். பேய் ஓட்டுறதுல இந்தியாலேயே நம்பர் 1ல அந்த ஆள் தான் இருக்காரு. அவரு மட்டும் இங்க வந்தாருன்னா பேயை அடிச்சு ஓட்டி ஓட்டுருவாரு. அவருக்கு கால் பண்ணி வர சொல்லவா அப்படின்னும் போது கண்டிப்பா முதல்ல அந்த விஷயத்த பண்ணு அப்படின்னு சொல்ல, இப்போ டைனமோ அண்ட் டீமுக்கு கால் பண்றாங்க. டைனமோ தான் நம்ம ஹீரோ டீமோட வராரு. நம்ம ஹீரோடைய டீம்ல ஹீரோ, அதுக்கப்புறம் ஆகாஷான்னு ஒரு பொண்ணு, டிஜேன்னு ஒரு பையன், நக்குல்னு ஒரு பையன், இவங்க 4 பேர் தான் பேய் ஓட்டுற வேலைக்கெல்லாம் போவாங்க. வந்தவங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அங்க ஒரு போட்டோ இருக்கு. இவங்க என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு தான் பேய் பிடிச்சிருக்கான்னு கேட்க, இவங்க என்னுடைய 2வது மனைவி அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா முதல் மனைவி இறந்து போயிட்டாங்க. அந்த முதல் மனைவி தான் பேயா வந்து 2வது மனைவிக்கு பிடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிஜே கேட்க, இல்ல என் முதல் மனைவி ஓடி போயிட்டாங்க. 2வதா இவங்களை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். இவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல, பேய் பிடிச்சி ரொம்ப ரொம்ப ஆட்டி படைக்கிறாங்க. ஏதாவது பண்ணுங்க, நான் உங்க கைய காலா நினைச்சு கேக்குறேன். எப்படியாச்சும் என் மனைவியை காப்பாத்தி கொடுங்க அப்படின்னும் போது, உங்க மனைவியை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. உள்ளுக்குள்ள போனா அந்த மனைவி கிறுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி வியர்டா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்தோன்னே ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த பொண்ணுக்கு பேய்லாம் பிடிக்கல, இந்த பொண்ணு பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா, பொய் சொல்றா அப்படின்னும் போது எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஜே கேட்க, அங்க ஏசில டெம்பரேச்சர் பாரு, இந்த டெம்பரேச்சர்ல கண்டிப்பா பேயால இருக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம பேய் பிடிச்சவங்க எப்படி ஏசில ஆன் பண்ணுவாங்க? ஏசி ஆன் பண்ணி குழுன்னு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அண்ட் அங்க பாரு எக்கச்சக்கமான சினிமா படத்துடைய கேசட்லாம் இருக்கு. எல்லாமே பேய் படம். பேய் படத்தை பார்த்து இந்த பொண்ணு பேய் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மேக்கப்லாம் போட்டிருப்பா போல. கரெக்டா நம்ம வரும்போது அந்த மேக்கப்பை பாதிலேயே ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டு பேய் மாதிரி ஆக்டிங்க போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னும் போது, யாரை பார்த்து ஆக்டிங்க போடுறன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு வந்து டிஜேவை பிடிச்சி குலுக்க, ஏமா உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், கீழே குனி அப்படின்னு சொல்லிட்டு டேப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுடைய முன்னாள் காதலன், இல்ல இந்நாள் கள்ளக்காதலன் அப்படின்ற மாதிரி எல்லாருடைய போட்டோவையும் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிருக்கா, ஊட்டிக்கெல்லாம் போயிட்டு சுத்திட்டு வந்திருக்கா. அது மூலமா இப்போ பிரெக்னென்ட் ஆயிருக்கியா, அந்த விஷயம் புருஷனுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாடகம் மாதிரியான கேட்க, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. ஆக்சுவலா இவங்க ஒரு வீட்டுக்கு போறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அந்த வீட்டை பத்தின எல்லா விஷயத்தையும் டிடெக்டிவ் மூலமா விசாரிப்பாங்களாம். அந்த டிடெக்டிவ் தான் இந்த எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுத்திருக்காரு. ஏதோ Facebook இன்ஸ்டாகிராம்ல இந்த போட்டோ எல்லாம் அப்படியே கிடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா சார், இந்த விஷயம் மட்டும் என் புருஷனுக்கு தெரிய வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும், மாட்டிக்க போறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இந்த விஷயம் மட்டும் என் புருஷன் கிட்ட போயிட்டு சொல்றாதீங்க அப்படின்னும் போது, ஏமா நீ பைத்தியமா, அவ்வளவு அழகான பையன், நல்லா நடக்கிறான், எல்லாமே அவன்கிட்ட நல்லாவே இருக்கு. இதை தாண்டி நீயும் அந்த பையனும் லவ்
லவ் பண்றீங்க அப்படின்னும் போது எதுக்காக இவரை கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாத்துக்கும் என்னுடைய அம்மா அப்பா தான் காரணம், என்னுடைய அம்மா அப்பா தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவ, அதுவே இவங்கிட்ட எக்கச்சக்கமா சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரெயின் வாஷ் பண்ணி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னும் போது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு ஒரு 9 மாசம் ஆகும் இந்த பேயை ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அது என்ன 9 மாசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சில பேய் வந்த உடனே போயிடும், சில பேய் ஓட்டும் போது ரொம்ப கஷ்டப்படும் அதுக்கப்புறம் போயிடும், சில பேய் போவே போவாது. உங்க பொண்டாட்டிக்கு பிடிச்சிருக்க பேய் போறதுக்கு அந்த பேயை ஓட்டி உங்க மனைவியை காப்பாத்த கண்டிப்பா ஒரு 9 மாசமாச்சு ஆகும். நீங்க என்ன பண்ணுங்க, ஊட்டில ஒரு நல்ல ரெசார்ட்டா புக் பண்ணி உங்க மனைவியை எங்க கூட அமுச்சு வைங்க, நாங்க மந்திர தந்திர பூஜைகள்லாம் பண்ணி உங்க மனைவியிட்ட இருக்க பேயை ஓட்டி விடுறோம் அப்படின்னும் போது ஐயா சாமி நீங்க பண்ண இந்த உதவியை என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன், நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போறணும் தெரியல அப்படின்னும் போது எங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும், அது மூலியமா நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஜே சொல்றான். இப்ப அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க ஒரு பாட்டு வரும், இந்த பாட்டு முடிய எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ மட்டும் டென்ஷனா அம்மாக்கு கால் ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அதே டைம்ல ஹீரோயின் அம்பு விட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. பாசே இப்போ யாருக்கு நீங்க சும்மா சும்மா கால் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ ஏன் டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஜே கேட்கும் போது அம்மாக்கு கால் பண்ணி 2 நாள் ஆகுது, நான் கால் பண்ணி பாக்குறேன் அவங்க அட்டனே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல இப்போ கரெக்டா நம்ம ஹீரோவுடைய அம்மாவே டிஜேக்கு கால் பண்றாங்க. பாஸ் நீங்க அவங்களுக்கு கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அம்மா இப்போ உங்களுக்கு கால் பண்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர்ல போட அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு. இங்க பாரு டிஜே அவனை எனக்கு அடிக்கடிக்க கால் பண்ண வேணாம்னு சொல்லு, நான் சொல்ற பேச்சை கேட்டா வீட்டுக்கு வரட்டும், என்கிட்ட பேசிட்டும் எல்லாமே நார்மலா இருக்கட்டும், நான் சொல்ற பேச்சை கேட்காத வரைக்கும் வீட்டுக்கும் வர வேணாம் எனக்கும் கால் பண்ண வேணாம் அப்படின்றாங்க. அதாவது நம்ம ஹீரோ பேய் ஓட்டுற மந்திரம் சுத்திட்டு இருக்காரு பாத்தீங்களா, இது எதுவுமே அம்மாக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல, பையனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ தான் கேட்கவே மாட்டாரு. பாஸ் நீங்க ஏன் அம்மா சொல்றபடி கேட்க கூடாது அப்படின்னும் போது அம்மா சொல்றபடி கேட்டா எனக்கு பிடிச்ச வேலையை பார்க்க முடியாது, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு அப்படின்றாரு. இதே டைம்ல ஹீரோயின் அம்பு விட்டு விளையாடுறாங்க பாத்தீங்களா, இந்த அம்பு பறந்து வந்து நம்ம டிஜே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஆப்பிள்லயே குத்துது. இந்த பையன் பயப்படவே இல்லை, ஆனா அந்த பொண்ணு பயந்து போயிட்டா. அடி பாவி கொஞ்சம் விட்டா கண்ணில் குத்தி கண்ணை கலக்கிட்டு இருப்ப போல அப்படின்னும் போது அதெல்லாம் சரி, நான் குத்தும் போது நீ பயப்படவே இல்லையே, ஏன் உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பயமா அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது, என் வாழ்க்கையில நான் பயந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அவன் சும்மா சொல்றான் அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அவனால பயத்தையே ஃபீல் பண்ண முடியாது அப்படின்னு போது அப்படின்னா உனக்கு பேயை பார்த்தா கூட பயமே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது பேய் பூதம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்த்தாலும் எனக்கு பயமே கிடையாதுன்னு டிஜே சொல்றான். இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது நக்குல் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பான். பார்ப்பா நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னு என்னன்னு ஹீரோ கேக்குறாரு. இந்தியால இருக்க டாப் 10 ஹாண்டட் பிளேஸ்ல உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய அந்த மார்கன் ஹவுஸையும் இணைச்சிருக்காங்க அப்படின்னும் போது அப்படியா மார்கன் ஹவுஸா நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல மார்கன் ஹவுஸை பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன், புக்கு கூட படிச்சிருக்கேன். மார்கன் ஹவுஸ் வந்துட்டு பிரிட்டிஷ் காலத்திலேயே கட்டப்பட்டது, சொல்ல போனா 200 வருஷங்களுக்கு முன்னாடியே கட்டிட்டாங்க. அந்த மார்கன் ஹவுஸ்க்குள்ள பேய் இருக்கு பூதம் இருக்குன்னு சொல்றாங்க. இதை தாண்டி பிரிட்டிஷ் காலத்துல பிரிட்டிஷ்காரங்க வெள்ளக்காரங்க வந்துட்டு எக்கச்சக்கமான பணம் நகையெல்லாம் உள்ளுக்குள்ள பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு கூட ஒரு பேச்சு இருக்கு அப்படின்னும் போது நம்ம டிஜே கலாய்க்கிறான். இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம் தான். பத்மநாப சாமி கோவில் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய டெம்பிள்குள்ள வந்துட்டு புதையல் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா நிறைய பேர் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது தான் புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. இதே போல மேபி உள்ளுக்குள்ள புதையல் இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏமா நீ சொல்றது எல்லாமே ஓகே தான், அந்த வீட்டுக்குள்ள அந்த மாளிகைக்குள்ள புதையல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோயேன், புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நிறைய பேருக்கே தெரியும் போது யாருமே அந்த புதையல் எடுக்க ட்ரை பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, ஆனா உள்ளுக்குள்ள போன யாரும் உயிரோட வெளியே வரவே இல்லை அப்படின்னும் போது இங்க இருக்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ அதையும் பார்க்கலாம், நம்ம ஏன் போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க டிஜேக்கு விருப்பமே கிடையாது. ஆனா ஹீரோயினும் நக்குலும் சேர்ந்துட்டு கண்டிப்பா போலாம், போயிட்டு பார்க்கலாம், புதையல் கிடைச்சா சந்தோஷமா செட்டில் ஆயிடலாம் அப்படின்றாங்க. புதையல் இருக்கோ இல்லையோ ஆனா உள்ளுக்குள்ள போனா உயிரோட வெளியே வர முடியாதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்காகவே தேடி கண்டுபிடிச்சு நான் உள்ளுக்குள்ள போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சவாலா எடுத்துக்கிறாரு. சரி ஓகே நீ ஒரு புக்கை படிச்சேன்னு சொல்ற இல்லையா, அந்த புக்கு இப்போ எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம தான் போயிட்டு தேடி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்துட்டு
வந்துட்டு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லாம் வந்துட்டு பழங்காலத்து எல்லா விஷயத்தையும் ஒரு சில புக்கா போட்டு அந்த ரேரான எல்லா புக்ஸ் கலெக்ஷனையும் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க, ஒரு லைப்ரரியில வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு எல்லாருமா கிளம்பி லைப்ரரிக்கு போறாங்க. இப்போ ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் பிரிஞ்சு அந்த புக் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ தேடிக்கிட்டே முன்னாடி போறாரு. ஆனா பின்னாடி அந்த புக்கு கீழே ஒழுகுது. ஒரு 3-4 புக்கு கீழே ஒழுகுது. திரும்பி வந்து பார்த்தா அந்த மார்கன் ஹவுஸ பத்தியும் ஒரு புக் இருக்கு. இதை எடுத்து ஹீரோ படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேசும்போது இந்த மாதிரி ஹாண்டட் ஹவுஸ பத்தி எக்கச்சக்கமான புக் இருக்கும்போது இந்த புக்கை நம்பி நம்ம எப்படி அந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ண முடியும்? ஒருவேளை இதுல இருக்கிறது எல்லாமே கற்பனை கதையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிராவல் பண்ணி அந்த வீட்டுக்கு போனா எல்லாமே வேஸ்டா போயிடும் அப்படின்னும் போது அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாக்குள்ள எக்கச்சக்கமான பெரிய பெரிய பில்டிங் இருக்கு, ஹாண்டட் ஹவுஸ்லாம் இருக்கு. அது எதையுமே வந்துட்டு டாப் 10 ஹாண்டட் பிளேஸ்ல டாப் 10 ஹாண்டட் ஹவுஸ்ல சேர்க்காம ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எதுக்காக இந்த வீட்டை வந்துட்டு நம்பர் 1 பிளேஸ்க்கு கொண்டு வந்தாங்க? கண்டிப்பா ஏதோ சம்திங் ராங் இருக்குன்னு தானே கொண்டு வந்தாங்க. அந்த ஹாண்டட் பிளேஸ பத்தி அந்த ஊர் முழுக்கவே பேசுவாங்களாம். அந்த ஊருக்காரங்க அந்த வீட்டு பக்கம் போக கூட பயப்படுவாங்களாம். நமக்கு உள்ளுக்குள்ள புதையல் இருக்கா இல்லையா அப்படின்றது முக்கியமே கிடையாது. இந்த மாதிரி ஹாண்டட் பிளேஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சும்மா போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம், இருந்தா சந்தோஷம் தான், இல்லைன்னா பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்றாங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ள போக ட்ரை பண்ணலாம். மற்ற விஷயம்லாம் அங்க நமக்கு புதையல் கிடைச்சா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. நம்ம எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா டிஜே மட்டும் என்னால வர முடியாது, எனக்கு இந்த ட்ரெஷரு பேய் கோஸ்ட் இது எதுவுமே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நான் வரல அப்படின்னும் போது அப்படின்னா நீ வீட்டுல இருந்துட்டு செடியெல்லாம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கலாய்க்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ண லண்டன்ல காமிக்கிறாங்க. நியூஸ் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. விக்டர் டிகோஸ்டா அப்படின்றவரு இந்தியால இருந்து லண்டனுக்கு வந்து நிறையவே பிசினஸ்லாம் பண்ணிருக்காரு. ஆனா அந்த பிசினஸ் எல்லாமே இப்போ லாஸ் ஆயிட்டு அந்த விக்டரும் உடம்புக்கு முடியாம இப்போ ஹாஸ்பிடல் இருக்காரு. விக்டருடைய மகன் அலெக்ஸ் தான் மத்த எல்லா விஷயத்தையும் பாத்துக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்க அந்த ஃபேமிலியை அப்படியே காமிக்கிறாங்க. விக்டர் உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கையா இருக்காரு. நான் வந்துட்டு உங்க எல்லாருக்கும் சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன், அது எனக்காக கிடையாது உங்களுடைய வாழ்க்கைக்காக தான், இப்போ அது எல்லாமே பறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியால ஒரு மிகப்பெரிய பேலஸையே நான் வாங்கி வச்சுட்டு வந்திருக்கேன். எப்பயாச்சும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு பார்த்துட்டு வருவேன். அது இப்போ சும்மா தான் இருக்கு, அது மேல எந்த கடனும் கிடையாது. அது நம்ம குடும்பத்துக்கு சொந்தமான சொத்து, நீங்க அங்க போயிட்டு ஸ்டே பண்ணிக்கோங்க, அதை சேல் பண்ணிட்டு புதுசா வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படியே இறந்து போறாரு. இவங்க அப்படியே மனசுடைஞ்சு கிளம்பி இந்தியாவுக்கும் வராங்க. நம்ம அலெக்ஸ பத்தி சொல்லணும் அப்படின்னா அலெக்ஸுக்கு ஒரு அழகான மனைவி, ஒரு அன்பான குழந்தை, ஒரே ஒரு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அப்பா இறந்து போனோடனே இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்து ஒரு காரை பிடிச்சி அந்த மார்கன் ஹவுஸுக்கு போயிட்டு இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது ஆக்சுவலா நீங்க எங்க தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கேட்கிறாரு. இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா மார்கன் ஹவுஸ் வரும், அங்கதான் போகணும் அப்படின்னும் போது இவர் போக முடியாது அப்படின்றாரு. ஏங்க நீங்க காரை புக் பண்றதுக்கு முன்னாடியே இந்த விஷயம்லாம் சொல்ல மாட்டீங்களா? மார்கன் ஹவுஸுக்கு போகணும் அப்படின்னா நான் கண்டிப்பா வரவே மாட்டேன், ஒழுங்கா இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி பிரச்சனை பண்றாரு. யோ திடீர்னு நடு ரோட்ல இறக்கி விட்டா எப்படி? வயசானவங்க குழந்தை, அது மட்டும் இல்லாம நிறைய லக்கேஜோட வந்திருக்கேன், இப்போ நான் எப்படி நடந்தா போக முடியும்? நீ கண்டிப்பா வா, நான் உனக்கு எக்ஸ்ட்ராவா காசு கொடுக்குறேன் அப்படின்னும் போது உங்க காசுலாம் எனக்கு தேவையே கிடையாது, என்னால பேய் கூடலாம் பிரச்சனை பண்ண முடியாது, அது ஒரு பூத் பங்களா, அந்த பக்கம் என்னால வரவே முடியாது அப்படின்னும் போது அங்க இருக்க எல்லாரும் உங்களுக்கு என்ன பைத்தியமா, இந்த காலத்துல போயிட்டு பூத் பங்களா பேயின்னு வளர்த்திட்டு இருக்கீங்க, ஒழுங்கா வாங்க கண்டிப்பா வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும் போது அந்த பக்கம் ஒரு போலீஸ் வண்டி வருது. அதுக்குள்ள இருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் இறங்கி வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்க எல்லாமே சொல்றாங்க, யோ உனக்கு என்ன மூளை மழுங்கி போச்சா? இந்த காலத்துல பேய் பூதம்லாம் பயந்துகிட்டு இருக்க, ஒழுங்கா கொண்டு போயிட்டு இறக்கி விடு அப்படின்னும் போது சார் இங்க பாருங்க எனக்கு பொண்டாட்டி போலாம் இருக்காங்க, என்னால அந்த பேய் பங்களா சைட்லாம் போகவே முடியாது, இவங்க காசு கூட கொடுக்க வேணாம், என்ன விடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்புடியா இருக்கும் போது சரி ஓகே உங்களை நானே கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸை கூட்டு போறாரு. அலெக்ஸ் நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னும் போது நான் விக்டருடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திவாலான கம்பெனியுடைய பேரை சொல்லும் போது ஓ அப்படியா, உங்க அப்பாவை எனக்கு நல்லாவே தெரியும், ரீசெண்டா இறந்து போயிட்டாருன்னு கூட கேள்விப்பட்டேன், ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னும் போது ஆமா சார் அது பெரிய பிரச்சனை, அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா நானும் வந்துட்டு கர்நாடகா தான், பெங்களூரை சேர்ந்தவன், 2 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே வீட்டுக்கிட்ட போயிட்டு இறக்கி விட்டு எப்பா எவ்வளவு பெரிய வீடு அப்படின்னும் போது நீங்க இந்த வீட்டை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல இந்த பக்கம் ரவுண்ட்ஸ் போகும்போதுலாம் அடிக்கடிக்க இந்த பக்கம் வருவேன், ஆனா வீட்டுக்குள்ள போயிட்டு பார்த்தது கிடையாது அப்படின்னும் போது ஆக்சுவலா நானும் ஃபர்ஸ்ட் டைம்
இந்த வீட்டுக்கு வரேன், இதுக்கு முன்னாடி போட்டோல மட்டும் தான் பாத்திருக்கேன், இப்பதான் உள்ளுக்குள்ள போறேன் அப்படின்னும் போது ஓகே என்ஜாய் பண்ணுங்க, எப்பயாச்சும் இந்த பக்கம் வந்தா வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இவங்களும் அப்படியே வீட்டுக்குள்ள போறாங்க. உண்மையிலேயே பெரிய அரண்மனை மக்களே. வீட்டுக்குள்ள போனோன்னே எல்லாத்தையும் கிளீன் பண்ண ஆரம்பிக்கும் போது அங்க ஒரு பியானோ இருக்கும். இந்த பியானோ ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலெக்ஸோடைய மனைவி பாக்குறாங்க. ஆனா அது ஒர்க்கே ஆகல, சவுண்டே கேட்கல. மற்ற விஷயங்களை கிளீன் பண்ணலான்னு போகும்போது இப்போ பியானோ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வாசிக்குது. ஒரு செகண்ட் பயந்து போயிட்டாங்க, இது பழசு இல்லையா, ஸ்டக் ஆகி நின்னுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஆயிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா போயிடுறாங்க. இப்போ அலெக்ஸ் உடைய மனைவி வீட்டுடைய கீ எல்லாம் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது மேல ஒரே ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு. அந்த ரூம் உடைய கீயை மட்டும் கண்டே பிடிக்க முடியல. உள்ளுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஹஸ்பண்ட் கிட்ட சாப்பிடும் போது கேட்கும் போது எனக்குமே அந்த ரூமை பத்தி எல்லாம் தெரியல, நானும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், அப்பா மட்டும் தான் அடிக்கடி இங்க வந்துட்டு போவாரு, அப்புறமேட்டுக்கா கீயை தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் தூங்க போறாங்க. தூங்கிட்டே இருக்கும் போது அந்த குட்டி பொண்ணு பாட்டி கூட தான் படுத்துப்பாங்க போல. திடீர்னு அந்த பாட்டி கண்ணை முடிச்சு பார்க்கும்போது குட்டி பொண்ணு ஆளை காணோம். கிளாரா எங்கம்மா போன அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே வெளியே வந்து பார்க்கும்போது மாடிக்கு மேல போயிட்டு வெளியே எதையோ இந்த பொண்ணு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா. தங்கம் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பொண்ணுக்கு லைட்டா காது கேட்காது போல மக்களே. அதுக்காக அந்த மிஷின் மாட்டி வச்சிருக்காங்க. அந்த மிஷினை காதுல மாட்டி விட்டு இங்க வந்து என்னமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது விளையாடுறேன் அப்படின்னு சொல்றா. இந்த டைம்ல தனியாலாம் வந்து விளையாடக்கூடாது, ஒழுங்கா என் கூட வா, இப்ப நம்ம ரூமுக்கு போயிட்டு தூங்கலாம், அது மட்டும் இல்லாம இந்த செவுட்டு மிஷினை எப்பயுமே கழட்டாத அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. 2-3 நாளா நம்ம ஹீரோவை ஆளையே காணுமா, எங்க போனாரு அப்படின்னே தெரியல, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை டிஜே திட்டிகிட்டே இருக்கும் போது டே நான் என்னடா பண்ணேன், அவனை நான் எங்கடா போ சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ தான் வீடியோ கால் பண்றாரு. அவன் தான் வீடியோ கால் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணா, நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே வந்திருக்கேன், இங்க நெட்வொர்க்கே இல்ல, நீங்க எல்லாரும் மார்கன் ஹவுஸ் போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வைங்க, நான் வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போனை கட் பண்றாரு. இவன் என்ன ஒண்ணுமே சொல்லாம மார்கன் ஹவுஸ் போலான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அலெக்ஸ் உடைய ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அலெக்ஸ் உடைய மனைவி, அம்மா, அந்த குழந்தை 3 பேரும் ஏதாவது ஷாப்பிங் பண்ணலாம், காய்கறி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு போறாங்க. என்னமா உங்களை பார்க்க புதுசா இருக்கு, நீங்க புதுசா இந்த ஊருக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கோம், மார்கன் ஹவுஸ் இருக்கு இல்லையா அதுதான் எங்க வீடு அப்படின்னும் போது ஐயோ அந்த வீடா, அது ஒரு பேய் பங்களா, அங்கெல்லாம் இருக்காதீங்க, முதல்ல அந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னும் போது என்னமா இந்த காலத்துல போயிட்டு பேயின்லாம் பேசிக்கிட்டு இருக்க, தங்கம் நீ அந்த காசு எடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா குழந்தைய காணோம். குழந்தைய கூடவே கூட்டு வந்திருப்பாங்க, எங்க போச்சு ஏது போச்சு அப்படின்னே தெரியல. அந்த இடம் முழுக்க தேடி பாக்குறாங்க. மாமியார் கிட்ட போயிட்டு கிளாரா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏமா நீ தானமா கூட்டு போன அப்படின்றாங்க. அப்படியே தேடிக்கிட்டே போகும்போது ஒரு மலையுடைய உச்சில ஒரு எட்ஜில போயிட்டு அந்த பாப்பா நின்னுகிட்டு இருக்கா. ஓடி போயிட்டு அந்த பாப்பாவை பிடிச்சி தங்கம் இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல இந்த இயரிங் எய்ட போடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க சிலுவை கீழே விழுந்திருக்கும், அதை தூக்கி மாட்டி வச்சுட்டு இவங்க விளக்கெல்லாம் ஏத்தி சாமி கும்பிடலான்னு பார்க்கும்போது அந்த விளக்கு அணையுது. அதுக்கப்புறம் ஏத்தி விட்டு சாமி கும்பிட்டு மேல போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டே இருக்கும் போது அந்த ரூம்ல ஏதோ அமானுஷமா நடக்குது, அமானுஷமா சவுண்ட் கேக்குது. இது என்ன வித்தியாசமான சவுண்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இப்போ டமால் டிமின் அங்க இருக்க எல்லாமே உடையுது. இவங்க பயந்துட்டு அலெக்ஸ் அலெக்ஸ்னு கத்திக்கிட்டே கீழே ஓடி வராங்க. அவர் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது ஏற்கனவே நம்ம புருஷன் நிறைய பிரச்சனை இருக்கான், அதுல இதை வேற சொல்லி ஏதாவது அவரு ரொம்ப மனசு கஷ்டப்பட போறாரு, இந்த விஷயத்த நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. ஹீரோ ஊர்ல இருந்து வந்துட்டாரு, வாங்க நம்ம எல்லாரும் மார்கன் ஹவுஸுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது டிஜே மட்டும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றான், எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்றான். அப்படின்னா இங்கேயே கடை கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது சரி சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமா கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுபடியும் அலெக்ஸ் உடைய ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அலெக்ஸ் உடைய மனைவி உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு மேக்கப் போட்டுட்டே இருக்கும் போது அங்க மூக்குத்தி மாதிரி என்னமோ கீழே இருக்கு. இதை பார்த்துட்டு இவங்க எடுத்து மூக்குல போட்டு அழகு பார்த்துட்டே இருக்கும் போது ஒரு செகண்ட் வேற யாருடைய முகமோ தெரியும் பாருங்க, அவ்வளவுதான் இவங்களுக்கு அள்ளு தூக்கி வாரி போடுது. இதே டைம்ல இந்த மொத்த அரண்மனைக்குமே கரண்ட் கட் ஆயிட்டு வரும். ஒரு செகண்ட் இவங்க ரொம்ப ரொம்ப
பயந்தே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே இது வந்துட்டு நம்ம இல்யூஷனா இருக்கும், நம்ம பயந்துட்டு இருக்கோம் இல்லையா, அதான் இல்யூஷன் போல அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறாங்க. எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த டைம்ல யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. இந்த டைம்ல எவன்டாவன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா அந்த போலீஸ் மனைவியோட வந்திருக்காரு. சார் நீங்களா, என்ன ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொல்லிட்டு வரலான்னு பார்த்தோம், கால் பண்ணா போன் போல, அதான் சர்ப்ரைஸா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சருகுலாம் வாங்கி வந்திருக்காரு. அதெல்லாம் கொடுத்துட்டு சொல்லாம கொல்லாம வந்துட்டேன், உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையேன்னு கேட்கும்போது சேச்சே அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, வாங்க உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகும்போது ஆக்சுவலா இந்த வீட்டை இது வரைக்கும் நான் வெளியேந்து மட்டும்தான் பார்த்திருக்கேன், உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்ததே கிடையாது. இந்த வீட்டை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா இந்த வீடு வந்துட்டு 18ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட வீடா, சுத்தி பார்க்கலாமான்னு கேட்கும்போது கண்டிப்பா வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னும் போது இவரு கேமராவோட வந்திருக்காரு. என்ன சார் புதுசா கேமராவோட வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எங்க அப்பா ஒரு கேமரா மேனா இருந்தாரு, அவருக்கு போட்டோ எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரு யூஸ் பண்ண அதே கேமராவை இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். போலீஸ் வேலை வந்துட்டு சாப்பாட்டுக்கு வேற வழி இல்லாம போலீஸ் வேலையில ஜாயின் பண்ணிட்டேன். ஆனா என்னுடைய மிகப்பெரிய பொழுதுபோக்கு மிகப்பெரிய ஹாபியே போட்டோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல இருக்க எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டோ கிளிக் பண்ணிட்டே போறாரு. வீட்டை அலெக்ஸ் சுத்தி காமிக்கும் போது அங்க ஒரு ரூமை பாக்குறாரு. இது என்னப்பா ரூம், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது ஸ்டோர் ரூம்னு நினைக்கிறேன், இந்த ரூமுடைய சாவியை இது வரைக்கும் எங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல, எங்க அப்பா எங்க வச்சிருக்காரு அப்படின்னு தெரியல, சரி வாங்க போலாம் அப்படின்னும் போது இந்த அவினாஷ் இந்த ரூமையே பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சுத்தி பார்த்துட்டு போட்டோலாம் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா போயிட்டு சாப்பிடுறாங்க. சாப்பிடும் போது அந்த குட்டி பாப்பா சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கிறா. சாச தட்டி விடும் போது அவினாஷோடைய மனைவியோடைய அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேல படுது. அவங்க அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஐயோ மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸோடைய மனைவியும் மன்னிப்பு கேட்கும் போது பரவாயில்ல குழந்தை தானே பண்ணா, வாஷ்ரூம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவங்க போயிட்டு வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல குட்டி பாப்பா அந்த பக்கம் ஓடி இருப்பா. குட்டி பாப்பாக்கு பின்னாடியே நம்ம அலெக்ஸோடைய மனைவி போயிட்டு பாப்பாவை கூட்டின்னு வர பாக்குறாங்க. இந்த பக்கம் இவங்க போயிட்டு வாஷ் பண்ணும்போது அங்க என்னமோ அமானுஷ்யமா நடக்குது. கரண்ட் எல்லாம் போயிட்டு வருது. டக்குன்னு அந்த கதவு ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகுது. வெளிப்பக்கமா இருந்து யாரோ லாக்கே பண்ணிட்டாங்க. யாரது, கதவை தரங்க அப்படின்னும் போது அந்த பக்கம் ஏதோ ஒரு உருவம் தெரியுது. அவங்க அப்படியே நடந்து போறாங்க. இவங்க செமையா கத்திக்கிட்டே இருக்க அந்த புருஷங்காரனுக்கும் அலெக்ஸுக்கும் இந்த சவுண்ட் கேட்டு ஓடி வந்து கதவை திறக்கிறாங்க. என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யாரோ பின்னாடி பக்கமா வந்து லாக் பண்ணிட்டாங்க, இங்க என்னமோ சம்திங் ராங்கா நடக்குது அப்படின்னு சொல்ல, யாருமா இந்த விஷயத்த பண்ணா, குட்டி பாப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த குட்டி பாப்பா ஓரமா உட்கார்ந்துகிட்டு இருக்கா. ஏங்க நான் போயிட்டு குக் பண்ணிட்டு இருந்தேன், அந்த பாப்பாவையும் பாத்துக்கிட்டு இருந்தேன், நான் இந்த பக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்றாங்க. அட உங்க மேல எந்த டவுட்டும் கிடையாது, குட்டி பாப்பா விளையாட்டுக்கு பண்ணிருப்பா, சரி ஓகே நாங்க இப்போ கிளம்புறோம், நாளைக்கு வரும் இல்லனா எப்பயாச்சும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அந்த டைம்ல அந்த குட்டி பாப்பா இந்த எல்லா விஷயத்தையும் ஒரு மாதிரி வியர்டா குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கா. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இந்த அவினாஷ் போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, இவருகிட்ட நான் இந்த பேலஸை விற்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரு ஒரு பையரை பத்தி சொல்லிருப்பாரு. ஆக்சுவலா ஒரு புரோக்கர் மாதிரி, அந்த புரோக்கரை போயிட்டு மீட் பண்ணி இந்த மாதிரி மார்கன் ஹவுஸை சேல் பண்ணும் அப்படின்னும் போது அவரு மார்கன் ஹவுஸ் அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மியா சொல்லும் போது அந்த ரேட்லாம் செட்டே ஆகாது, எதுக்காக அவ்வளவு பெரிய பில்டிங்க்கு அவ்வளவு கம்மியான ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா அந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்கிறதா இந்த ஊர் முழுக்க பேசிக்கிறாங்க. கண்டிப்பா எந்த பையரும் பேய் இருக்கிற வீட்டை வாங்க தயாராகவே இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் காசு கம்மியா சொன்னா வாங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு, அதெல்லாம் வேலைக்காவது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. வந்தவரு அந்த போலீஸை மீட் பண்ணி ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு கேக்குறாங்க. அந்த வீட்டுல என்னமோ அமானுஷமா இருக்குன்னு சொல்றாங்க. இதே கதையை தான் இந்த ஊர் மக்களும் பேசுறாங்க அப்படின்னும் போது, சரி நான் இப்படி கேட்கறனே நீ தப்பா நினைச்சுக்காத, நீ அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏதாவது அன்யூஷுவலா இல்ல நெகட்டிவா ஏதாவது ஃபீல் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நெகட்டிவான் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய பொண்ணு டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டா, என் பொண்ணை நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது அப்படின்னும் போது சரி ஓகே அப்படின்னா இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு, அந்த வீட்டுல இருக்க பேயை ஓட்டணும், அந்த வீட்டுல இருக்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும் அப்படின்னா அதை சரி பண்ணக்கூடிய ஒரே ஆள் டைனமோ அப்படின்னும் போது, யார் அந்த டைனமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்தியாலேயே ஒன் ஆஃப் த மிகப்பெரிய பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டர் தான் இந்த டைனமோ. இவர் பேரானார்மல் ஆக்டிவிட்டிஸை பத்தி எக்கச்சக்கமான இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்றாரு. பேய்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிபிக்காவும் கண்டுபிடிக்க நிறையவே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீட்டுக்கு போயிட்டு நிறையவே பேய்லாம் ஓட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லும்
போது அப்படின்னா உடனே அவருக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க, அவர் வந்து எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னும் போது இந்த போலீஸ் யாருக்கோ கால் பண்ணி டைனமோ வந்து இந்த விஷயம்லாம் சரி பண்ணும் அப்படின்னும் போது நான் பேசி பாக்குறேன், கண்டிப்பா ஒத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. கண்டிப்பா டைனமோ வருவான், அந்த ஏற்பாடை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டே இருக்கும் போது ஒரு இடத்துல நைட்டு உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிடும் போது இவங்களுக்கு மசாலா டீ கொண்டு வரேன் அப்படின்ற பேர்ல எல்லாருக்கும் மயக்கம் வந்து டீயை கொண்டு வராரு. எல்லாரும் அந்த டீயை குடிச்சிட்டு மயக்கம் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோ தான் காரை ஓட்டிட்டு போறாரு. ஓட்டிட்டு போகும்போது எங்கேயோ நிப்பாட்டிட்டு ஏதோ கோவில் மாதிரி இருக்கு, சில சாமியார்கள் எல்லாம் போயிட்டு மீட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுபடியும் அலெக்ஸுடைய ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அலெக்ஸுடைய ஃபேமிலியும் பக்கத்துல ஒரு பெரிய சர்ச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட போனா அங்க ஏத்தி வச்சிருக்க மெழுகுவத்திலாம் அணையுது. இத பார்த்துட்டு ஃபாதரே ஷாக் ஆகுறாரு. இப்போ பிரேயர்லாம் முடிஞ்ச உடனே ஆசீர்வாதம் வாங்கலான்னு போகும்போது கடவுள் எப்பயுமே உங்க கூட இருப்பாரு, நீங்க அதை மட்டும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. கடவுளே இவங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. பாட்டியும் அந்த குட்டி பொண்ணும் தூங்கிட்டே இருக்கும் போது திடீர்னு யாரோ கதவையே உடைச்சு திறந்த மாதிரி சவுண்டு கேக்குது. இது என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா கிளாரா பக்கத்துல தான் படுத்துக்கிட்டு இருக்கா. சரி ஓகே நம்ம மட்டும் போயிட்டு பார்க்கலாம், குழந்தைய டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டோட வெளியே போறாங்க. அந்த டோர் ஓபனா இருக்கு. அந்த டோர் வழியா போனா ஒரு ஸ்டோர் ரூமை திறக்கவே முடியல, கீ இல்ல அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அந்த ரூமும் திறந்திருக்கு. இந்த டோரை யாரு திறந்தா, நம்ம மகனும் மருமகளும் திறந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே உள்ளுக்குள்ள போனா இப்போ அந்த ரூம்குள்ளேயும் என்னமோ அமானுஷ்யமா நடக்குது. அங்க இருக்க பல்பு ஒன்னு டமால்னு வெடியும் பாருங்க. இவங்க பயந்து போயிட்டு கீழே விழுகுறாங்க. அந்த டைம்ல ஏதோ ஒரு சக்தி வந்து இவங்களை அட்டாக் பண்ணுது. அவ்வளவுதான், பாட்டிக்கு பால் தான். இந்த சவுண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம அலெக்ஸுடைய மனைவிக்கு கேட்டு கண்ணு முடிக்கிறாங்க. எங்க நம்ம அம்மாக்கு ஏதோ ஆயிடுச்சு, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு பார்த்தா குழந்தையும் காணும், அம்மாவையும் காணும். லைட் எடுத்துட்டு இவங்க அந்த வீடு முழுக்க தேடி பார்க்கும்போது ஸ்டோர் ரூம் ஓபன்ல இருக்கு. உள்ளுக்குள்ளதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க உழுந்து கிடக்குறாங்க. கூடவே அந்த குட்டி பொண்ணு இருக்கா, அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிட்டு அம்மா வந்துட்டு மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாங்க. உடனே இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு சேர்த்தா டாக்டர்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு வந்து அலெக்ஸ் எங்களை மன்னிச்சுக்கோங்க, உங்க அம்மாவை எங்களால காப்பாற்ற முடியல, அவங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னும் போது எல்லாரும் அழுகுறாங்க. அடுத்து அந்த இறுதி சடங்கெல்லாம் முடியுது. கூடவே அந்த போலீஸ் தான் இருந்து ஹெல்ப் எல்லாம் பண்றாரு. இந்த மாதிரி எப்படி உங்க அம்மாக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, முன்னாடியே ஏதாவது அட்டாக் வந்துச்சான்னு கேட்கும் போது இல்ல அப்படின்றாரு. என்னுடைய அம்மா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க, திடீர்னு எப்படி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த வீட்டுல மத்தவங்க எல்லாம் சொல்ற மாதிரி ஏதாவது அமானுஷமா நடக்குதா, நீங்க ஏதாவது அமானுஷமா ஃபீல் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே ஃபீல் பண்ணல, ஆனா என் பொண்ணு கிளாரா தான் வியர்டா பிஹேவ் பண்றா. எங்க அம்மா அங்க மூச்சு பேச்சு இல்லாம படுக்கும் போது என் பொண்ணு வந்துட்டு பக்கத்துல உட்காந்துட்டு விளையாடிட்டு இருந்தா, அவ எப்படி அங்க போனா, அம்மா எப்படி அங்க போனாங்க அப்படின்னே தெரியல அப்படின்னு. சரி ஓகே நீ ஒண்ணுமே கவலைப்படாத, அதான் டைனமோ வந்துகிட்டு இருக்கான் இல்லையா, டைனமோ வந்து எல்லா வேலையும் பார்த்துப்பான், எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவரு காருக்குள்ள ஏறி உட்கார்றாரு. அப்போ கண்ணாடி வழியா பார்த்தா அந்த குழந்தை இவரையே பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கு. எப்பா சாமி வண்டி எடு, அப்புறமேட்டு தான் மற்ற விஷயம்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அலெக்ஸ் வீட்டுல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம பொண்ணு எப்படி அந்த ஸ்டோர் ரூமுக்கு போனா, அம்மா எதுக்காக நைட் டைம்ல அங்க போனாங்க, அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டோர் ரூமை யாரு ஓபன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. யோசிச்சவரு சரி ஓகே நம்மளே அந்த ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோர் ரூமுக்கு போனா கதவு திறந்திருக்கு. உள்ளுக்குள்ள போகும்போது அங்க இருக்க லைட்லாம் பிளிங்க் ஆகுது, என்னமோ அமானுஷமா நடக்குது. இவரால ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியுது மக்களே. அப்படி பார்த்துட்டு உள்ளுக்குள்ள போறாரு. போகும்போது லைட்டா பயமா தான் இருக்கு. அப்ப பார்த்தா இவருடைய பொண்ணு அந்த கிளாரா அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கா. இத பார்த்து ஷாக் ஆனவரு கிளாரா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு குழந்தைய பிடிக்கிறாரு. இந்த குழந்தைய தூக்கிட்டு வெளியே போலான்னு பார்க்க அங்க இருக்க எல்லா திங்ஸும் கீழே ஒழுகுது, என்னமோ அமானுஷமா நடக்குது. எப்படியாச்சும் இந்த குழந்தைய வெளியே தூக்கிட்டு போகணும், இந்த குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க கண்ணாடியில எதையோ பார்த்து ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் வேக வேகமா குழந்தைய தூக்கிட்டு கீழே வந்து குழந்தைய எழுப்புறாரு. நல்ல வேலையா குழந்தைக்கு ஒன்னும் ஆகல, குழந்தை கண்ண முடிக்கிறா. அப்பா எனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்றா. உடனே இவரு அந்த போலீஸ்க்கு கால் பண்ணி நீங்க சொல்றது மட்டும் கிடையாது, இந்த ஊர் மக்கள் சொல்றதும் கரெக்ட் தான், இந்த வீட்டுல என்னமோ அமானுஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நீ கவலைப்படாத, எல்லா பிரச்சனைக்கும்
பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த போலீஸ் கிளம்பி சர்ச்சுக்கு போயிட்டு ஃபாதரை மீட் பண்ணி டைனமோ உடனே இங்க வரணும் இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னும் போது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட வந்துகிட்டு இருக்கும் போது யாரோ கால் பண்றாங்க. நம்ம டைனமோ தனியா இறங்கி போயிட்டு ஏதோ பேசுறாரு, பயங்கர சீரியஸா பேசுறாரு. டிஜே மத்தவங்க எல்லாம் கீழே இறங்கி வராங்க. என்ன மச்சான் நீ தனியா கீழே இறங்கி போயிட்டு பேசுற, ஏதாவது சீக்கிரட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு சின்ன பிரச்சனை, நான் உடனே போகணும், நீங்க எல்லாருமே சேர்ந்துட்டு நான் சொல்ற சர்ச்சுக்கு போயிட்டு வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னும் போது டேய் அந்த மாதிரிலாம் போக முடியாது, வா எல்லாரும் ஒன்னா போகலாம். நைட்டு பார்த்தா திடீர்னு நாங்க எல்லாருமே தூங்கிட்டோம், திடீர்னு கண்ணை முடிச்சு பார்க்கும்போது நீ எங்கேயோ போயிட்டு வண்டியை நிப்பாட்டின, அது வரைக்கும் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் எங்க போறேன், நீங்க எல்லாருமே தூங்கிட்டீங்க, எனக்கும் தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கார்லயே படுத்து தூங்கிட்டேன், இப்போ ஒரு முக்கியமான வேலையா போறேன், நீங்க அந்த சர்ச்சுக்கு போயிட்டு வெயிட் பண்ணுங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த சர்ச்சில் போலீஸையும் ஃபாதரையும் காமிக்கிறாங்க. டைனமோ வந்துட்டாரு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ இங்க வராரு. இங்க வந்துட்டு அப்படியே கிளம்பி அந்த மார்கன் ஹவுஸுக்கும் போறாரு. நம்ம ஹீரோ கூடவே 2 பேரை கூட்டிட்டு வந்திருக்காரு. நம்ம அலெக்ஸ் வந்துட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்து நம்ம ஹீரோயும் இந்த சீடர்களையும் உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போக அங்க அலெக்ஸ் உடைய மனைவியும் பொண்ணும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் யாரு, இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம பொண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை சரி பண்ண தான் வந்திருக்காங்க, நீ கொஞ்சம் அமைதியா இரு, எல்லா விஷயத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னும் போது இப்போ நம்ம ஹீரோ கூட வந்தவங்க ஹீரோக்கு ஒரு சேர் போடுறாங்க. அந்த பேய் உட்கார்ற மாதிரி ஒரு சேரும் போடுறாங்க. நீங்க போயிட்டு கூட்டிட்டு வாங்க அப்படின்னும் போது இவங்க போயிட்டு குழந்தைய பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த அம்மாவுடைய கையை பிடிக்கிறாங்க. டேய் என்ன ஏண்டா கூட்டு போறாங்க, நான் என்னடா பண்ணேன் அப்படின்னும் போது இப்ப அப்படியே யோசிச்சு பாக்குறாரு. இவரு குழந்தைய தூக்கிட்டு ஸ்டோர் ரூம்ல இருந்து வெளியே வரும்போது கண்ணாடியில எதையோ பார்த்து ஷாக் ஆயிருப்பாரு. அது என்ன அப்படின்னா இந்த மனைவிக்கு தான் மக்களே பேய் பிடிச்சு போயிருக்கு, இவங்க தான் தன்னை மறந்து அங்க இருக்க சோத்துல டமால் டமால்னு மண்டையை இடிச்சுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அவினாஷும் மனைவியும் வீட்டுக்கு வரும்போது அந்த வாஷ்ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணது இவங்க தான், கதவை திறந்துட்டு உள்ளுக்குள்ள போனது இவங்க தான், அந்த கதவை திறக்கிற சவுண்ட கேட்டு அம்மா அங்க போனது அப்புறமா அம்மாவை கொலை பண்ணதும் இவங்க தான், எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தான், இவங்களுக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம அலெக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட அதுக்கப்புறம் ஃபாதர் போலீஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி வர வச்சிருக்காரு. இப்போ இங்க வந்தவங்க இந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு போயிட்டு சேருக்கு மேல உட்கார வைக்கும் போது இவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேயா மாறுறாங்க. என்ன விட்றா கத்த நம்ம ஹீரோவே ஷாக் ஆயிட்டாரு. உட்கார்ந்து அப்படியே அந்த பைபிளை படிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களை கட்டுப்படுத்த இந்த பேயை வந்துட்டு ஓட்ட ட்ரை பண்றாரு. ஆனா அந்த பேய் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு மக்களே. திடீர்னு சேரோட அந்தரத்துல பறந்து வேனு கத்தும் போது அங்க இருக்கிற எல்லாமே உடையுது, ஒழுகுது, எல்லாரையும் போயிட்டு அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஹோலி வாட்டர் தெளிக்கும் போது கீழே ஒழுகுது. ஆனாலும் அந்த பேயை நம்ம ஹீரோவால கட்டுப்படுத்தவே முடியல. இந்த பேய் வந்துட்டு அங்க இருக்க எல்லா திங்ஸையும் வச்சு கூட வந்த எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு மாயமா மறைஞ்சு போகுது. ஆமா இந்த பேய் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மந்திரம் பண்ணிக்கிட்டே ரூம்குள்ள போயிட்டு பார்க்கும்போது மேல வந்துட்டு அப்படியே அங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கு மக்களே. நம்ம ஹீரோ பார்த்தும் பார்க்காத மாதிரி நடிக்கிறாரு. பக்கத்துல வந்து பயமுறுத்தும் போது டக்குன்னு மண்டையில கைய வச்சிட்டாரு. ஜூமா பாய் பாய் பாபி ஷா, ஜூமா பாய் பாய் பாபி ஷா, அப்பாலே போ சாத்தானி அப்படின்னு சொல்லிட்டு அடக்குறாரு. மறுபடியும் கீழே கூட்டிட்டு போயிட்டு அந்த சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டு இந்த பேயை கட்டுப்படுத்த அந்த மந்திர வார்த்தைகள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இவங்க நார்மல் நிலைமையில இருக்காங்க. தங்கம் இங்க வா, அம்மா உனக்கு பிடிக்கும் இல்லையா, அம்மா கிட்ட வா, அம்மா கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அலெக்ஸ் பிடிச்சு வச்சுக்கிட்டு போகாத போகாத அப்படின்னு சொல்றாரு. அந்த குழந்தைக்கும் பயமா இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ சரி ஓகே கிட்டதான் விட்டு பாருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது சரி கண்ணா நீ கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் கிட்ட கூட்டிட்டு வராரு. கிட்ட வர வரைக்கும் அமைதியா தங்கம் அம்மா உனக்கு எவ்வளவு பிடிக்கும், உனக்கு அம்மாவை எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு திடீர்னு இந்த மாதிரி கத்தும் பாருங்க. அவ்வளவுதான் இந்த பொண்ணு பயந்தே போயிட்டா. அவர் வந்துட்டு குழந்தைய தூக்கிட்டு ஓடுறாரு. ஓடும் போது இந்த பேய் தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி அங்கிருந்து ஒரு ஈட்டியை தூக்கி புருஷனுடைய கழுத்திலேயே ஓங்கி ஒரு சொருவு. அவ்வளவுதான் புருஷன் ஸ்பாட் அவுட், அங்கேயே இறந்து போயிட்டாரு. அந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம கூட வந்தவங்களை பயங்கரமா அட்டாக் பண்ணி கொலை பண்ண பாக்குது. தன்னுடைய சக்தியை மொத்தமா பயன்படுத்தி அப்படியே அந்தரத்துல பறந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண பார்க்கும்போது நம்ம ஹீரோ விடாம அந்த சிலுவையை வச்சு இவரும் பறந்து போயிட்டு அந்த பேயை அடக்க பாக்குறாரு. இவரும் தன்னுடைய மொத்த பலத்தையும் பயன்படுத்தி அந்த பேயை ஓட்டுறாரு. இவரு கீழே ஊந்துட்டாரு. அந்த சிலுவையும் கீழே விழுந்துருச்சு.
இப்போ கையில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஜாடி மாதிரி வச்சிருக்காரு. மறுபடியும் சிலுவைய காமிச்சு இந்த பேயோடைய மொத்த பவரையும் போக வச்சு இந்த ஜாடிக்குள்ள அந்த பேயை அடைக்கிறாரு. அலெக்ஸோடைய மனைவி கீழே விழுகிறாங்க. அவங்களுக்கு செமையா காயம்பட்டுருக்கு, கழுத்துல இருந்து ரத்தமா வருது. அவங்க ஸ்பாட் அவுட். இதே டைம்ல நம்ம ஹீரோவும் மயக்கமாகறாரு. இப்ப நமக்கு என்ன விஷயம் காமிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்குள்ள வராரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதே டைம்ல இவங்க எல்லாரும் இறந்து போயிருக்காங்க. நமக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா நம்ம ஹீரோ இந்த எல்லா விஷயத்தையும் படிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காரு. 2004ல இந்த விஷயம் நடந்திருக்கு. நம்ம ஹீரோ புக்ல படிக்கிறாரு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் நமக்கு காமிக்கிறாங்க. இப்போ நம்ம பேயா பார்த்தது அலெக்ஸோடைய ஃபேமிலிக்கு நடந்தது எல்லாமே 2004 பாஸ்ட். இப்போ நம்ம ஹீரோ டீமோட வந்துகிட்டு இருக்காரு பாத்தீங்களா, இது பிரசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே ரியல் டைம்ல நம்ம ஹீரோ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அந்த சர்ச் கிட்ட வெயிட் பண்ணுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிருப்பாரு. இப்போ வரும்போது சாப்பாடுலாம் வாங்கிட்டு வராரு. போன வேலை முடிஞ்சு போச்சு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு. நீ போன வேலை முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, முடிஞ்சு போச்சு, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த மார்கன் ஹவுஸுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டே இருக்கும் போது போற வழியில இந்த பக்கம் போகாதீங்க, டெட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கு. போக வழியும் இல்ல, இந்த பக்கம் போகாம வேற எந்த பக்கம் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பிக்கிட்டு ஊருக்குள்ள போயிட்டு மறுபடியும் ஊர் மக்கள் கிட்ட மார்கன் ஹவுஸுக்கு எந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மார்கன் ஹவுஸ்க்கு போறாங்க. அப்பாடா ஒரு வழியா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ வீட்டுக்குள்ள போயிட்டு எப்ப நம்ம வேலையை ஆரம்பிக்க போறோம், எப்ப நம்ம அந்த ட்ரெஷரை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஜியை கேட்கும் போது அதெல்லாம் உடனே பண்ண முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து என்னமோ வந்து நெகட்டிவா தோணிக்கே இருக்கு, சம்திங் ராங்காவே தோணுது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ ஏதாவது இமேஜின் பண்ணிப்ப, மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல, நீ பேய் படம் பார்க்காம அமைதியா தூங்கினாலே எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் பேய் படம் பார்த்துக்கிட்டு இருக்கா, இல்லனா ஏதாவது பேய் கதைகளை படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப கூட பேய் படம் பார்த்துட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறா. தூங்கி திடீர்னு தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிட்டு தண்ணி குடிக்கலான்னு பார்க்கும்போது அங்க அலெக்ஸ் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இத பார்த்து பயந்துட்டு இந்த பொண்ணு ஓடும் போது அங்க இருக்க டோரு ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது. இப்போ அலெக்ஸ் உடைய மனைவி மேல இருந்து கீழே நடந்து வராங்க. நடந்து வரும்போது அப்படியே அந்தரத்துல பறப்பாங்க பாருங்க. இந்த விஷயம்லாம் பார்த்து பயந்து போயிட்டு இந்த பொண்ணு பேனு கத்தி கண்ண முடிக்கிறா, கனவு கண்டிருக்கா போல. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறி போயிட்டு ஓடி வந்து கேட்கும் போது, நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன் அப்படின்னு. நீ வந்துட்டு பேய் படம்லாம் பார்க்காம ஒழுங்கா தூங்கி இருக்கலாம், சரி வீடு புது இடத்துக்கு வந்திருக்கும், அதுவும் இல்லாம நீ பேய் படம் பார்த்த இல்லையா, அதான் கெட்ட கனவு, நீ அமைதியா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரு போயிட்டு ஓரமா படுத்துக்கிறாரு. ஆக்சுவலா இந்த படம் பார்த்துட்டு நான் நைட்டு தூங்கும் போது எனக்குமே ஒரு பேய் கனவு வந்துச்சு மக்களே. அந்த கனவு கண்டு பயந்து கண்ண முடிச்சேன், ஆனா அது என்ன கனவு அப்படின்னு மறந்து போயிட்டேன். பயந்து கண்ண முடிக்கும் போது ஞாபகம் இருந்துச்சு, காலைல கண்ண முடிச்சு பார்க்கும் போது மறந்து போயிட்டேன். உங்களுக்கும் பேய் படம் பார்த்தா பேய் கனவு வருமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பொண்ணை படுக்க வச்சுட்டு அங்க போயிட்டு ஹீரோ படுக்கிறாரு. இந்த பொண்ணு ஏதோ வியர்டா பிஹேவ் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு குருன்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே அங்க சீன் கட்டா அது மறுநாள் காலையில நம்ம ஹீரோ அப்படியே இந்த ஊரை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டீ எஸ்டேட் உடைய ஓனரை ஹீரோ மீட் பண்றாரு. அவரும் கன்னடா ரொம்ப நல்லாவே பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்கும் போது, நான் வந்துட்டு இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன், நான் ஒரு பேராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர், இந்த மார்கன் ஹவுஸ பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எனக்கு இந்த மார்கன் ஹவுஸ பத்தி எல்லா கதையும் தெரிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னும் போது, கவலைப்படாதீங்க அதுக்கு தானே நான் இருக்கேன், இந்த மார்கன் ஹவுஸ பத்தின மொத்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல அனிமேஷனா காமிப்பாங்க, அதுக்கப்புறம் ரியல் கேரக்டரா காமிப்பாங்க. 1945ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்துட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல ஒரு ரெவென்யூ கலெக்டரா தான் ஜார்ஜ் மோர்கன் அப்படின்றவரை இங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது டாக்ஸ வசூலிக்கணும் அப்படின்றது தான் அவருடைய முக்கியமான வேலையா இருந்திருக்கு. ஆனா ஜார்ஜ் மோர்கன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மோசமான ஆளா இருந்திருக்காரு. கவர்மெண்ட் சொல்லாத வேலையெல்லாம் பார்த்திருக்காரு, மக்கள் மிரட்டி பயங்கரமா பயமுறுத்தி எக்கச்சக்கமான நகையெல்லாம் கூட டாக்ஸா வாங்கியிருக்காரு. மோஸ்ட்லி இவர் வந்துட்டு ஏதோ அவங்க கொடுக்கறத வாங்கிட்டு போற ஆள்லாம் கிடையாது. ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவங்களால என்ன முடியுமோ, அவங்கள மீறி என்ன கொடுக்க முடியுமோ அதை வந்துட்டு வசூலிச்சுக்கிட்டு போவாராம். இதனாலேயே மோர்கனை ஊர்ல இருக்க எந்த மக்களுக்கும் பிடிக்கவே பிடிக்காது. இதே டைம்ல மோக்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஒரு ஆஃபன் பொண்ணு, ஆனாத பொண்ணு. இந்த ஊரை சேர்ந்தவங்க தான் இந்த பொண்ணை வளர்க்குறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப அழகா இருப்பா, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த
மோர்கனுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு பயங்கரமான காதல். இந்த விஷயத்த மோகனா கிட்ட போயிட்டு சொல்லும் போது எனக்கும் உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தன்னுடைய காதலை வெளிப்படுத்த ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிட்டு அந்த மோர்கன் ஹவுஸ்ல வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த மோர்கன் மோகராவை வந்துட்டு பயங்கர சந்தோஷமா பாத்துக்கிறான். இன்னும் அதிகமாவே அந்த டாக்ஸ் எல்லாம் வசூலிச்சு அதை வந்துட்டு இந்த ஜார்ஜ் மோர்கனும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த டீம் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் பங்கு போட்டு எடுத்துக்கிறாங்க. அதனாலே இவனுக்கு எக்கச்சக்கமான தங்க நகைகள்லாம் கிடைக்குது. அதை வந்துட்டு ஷேர் கிட்லாம் வித்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கே தெரியாம இவன் வைரமா மாத்திக்கிட்டு இருக்கான். அதுவும் பொண்டாட்டிய ரொம்ப நல்லா பாத்துக்கிறான். பொண்டாட்டிக்காக தான் இந்த நகையெல்லாம் கொண்டு வரான், ஆட்டையை போடுறான் அப்படின்லாம் காமிக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு பொண்டாட்டிக்காக வைர கல்லு பதிக்கப்பட்ட ஒரு மூக்குத்தியை கொண்டு வந்து கிஃப்டா கொடுக்கும் போது அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த டைம்னு பார்த்து ஊர் மக்கள்லாம் வெறுப்பாயிட்டாங்க. இவனை அப்படியே விட்டு வச்சா கண்டிப்பா நம்மள கொன்னு தின்னுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொலை பண்ண ஊர் மக்கள்லாம் ஓடி வராங்க. அங்க இருக்க அடியாட்கள் அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாரையும் அடிச்சு கொலை பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வந்து மோர்கனையும் கொலை பண்ண பார்க்கும்போது மோர்கன் கன்னால ஷூட் பண்றான். அதுக்கப்புறம் வாளால இருக்கிற எல்லாரையும் வெட்டி போட்டு ஹப்பாடா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பொண்டாட்டி பின்னாடி வந்து கத்தியால கொத்துறாங்க. அடி பாவி நீ ஏண்டி என்ன கொத்துன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா இந்த பொண்டாட்டிக்காரி காதல் நாள்லாம் கல்யாணம் பண்ணல, இவன் நிறைய காசு வச்சிருக்கான், என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி நடக்கும், இவனை கொலை பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இந்த அரியணையில ஏறி உட்காரலாம், இந்த மொத்த சொத்தும் நமக்கு சொந்தமாகும், இந்த நாட்டையே நம்ம ஆட்சி பண்ணலாம், ஐ மீன் அந்த ஒரு வட்டத்தை மட்டும் ஆட்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேராசையில ஒரு பயங்கரமான பிளானோடு வந்திருக்காங்க. அதே போல இவனையும் கொத்தி கொலை பண்ணலான்னு கொத்தும் போது அவன் கருப்பாயிட்டான். என்னையே கொலை பண்ண பாக்குறியா, நீயும் சாவடி அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு கன்னு வச்சிருக்கான். அந்த கன்னை வச்சு பொண்டாட்டியையும் ஷூட் பண்ணி கொலை பண்றான். ரெண்டு பேருமே அந்த ஸ்பாட்லயே இறந்து போறாங்க. இவங்க பயங்கரமான பேராசைகளோட இருந்தாங்க. ஆனா அந்த ஆசைகள் நிறைவேறாம இறந்து போயிட்டாங்க இல்லையா, அதனால இதுவரைக்கும் மோகரா தான் ஆத்மாவா சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மார்கன் ஹவுஸ்குள்ள யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாரையும் ஆட்டி படைக்கிறாங்க, பழி வாங்குறாங்க, கொலை பண்றாங்க அப்படின்லாம் தெரியுது. இவ்வளோ ஏன் சுதந்திரத்துக்கு அப்புறமா 1990களில் ஒரு பெரிய பிசினஸ்மேன் இந்த மார்கன் ஹவுஸை வாங்கினாரு. அவங்க ஃபேமிலி இங்க வந்து குடியேறும் போது அந்த குடும்பமே இறந்து போயிட்டாங்க. இந்த வீட்டுக்குள்ள போன யாரும் உயிரோட திரும்பி வந்ததா சரித்திரமே கிடையாது. நீங்க கொஞ்சம் சேஃபா இருங்க அப்படின்னும் போது சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லி முடிக்கும் போது அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள பேயும் இருக்கு புதையலும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கண்டிப்பா அப்படின்னு சொல்றாரு. இந்த வீட்டுக்குள்ள புதையல் இருக்கு அப்படின்னா இது வரைக்கும் எதுக்காக கவர்மெண்ட் கண்டுக்காமலே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏற்கனவே நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரி பத்மநாப சுவாமி கோயிலுடைய அந்த அறைக்குள்ள வந்துட்டு புதையல் இருக்கு, பயங்கரமான ட்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் பொதுமக்கள் பேசினாலும் அதை திறக்கவே கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப லேட் பண்ணாங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் திறந்து பார்த்தாங்க. அந்த கோவில்ல மட்டும் இல்லாம இன்னமும் ஒரு 6-7 கோவில்களுக்குள்ள இந்த மாதிரி எக்கச்சக்கமான ட்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் பேசினாலும் அந்தந்த மாநில கவர்மெண்ட் வந்துட்டு அதை கண்டுக்காம அவங்க வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுல பெருசா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, தேவையில்லாம ஏன் செலவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதே போல இந்த வீட்டையும் கவர்மெண்ட் வந்துட்டு கண்டுக்கவே இல்லை. இந்த ப்ராப்பர்ட்டி கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டியே கிடையாது, ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லும் போது தலைவரே நீ சொல்ற கதை எல்லாமே ஓகே தான், இந்த கதை எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒருத்தன் சொன்னா இல்லையா, அவனுக்கு பேராசை இருக்காதா, அவன் ஆட்டைய போட பார்த்திருக்க மாட்டானா, அவன் உள்ள வந்து கொண்டு போயிருக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த டவுட் எனக்கும் இருந்துச்சு. இதே டவுட்டை நான் அவன்கிட்ட கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, இங்க பாருங்க சுத்தி முத்தி பாருங்க எவ்வளவு நிலம் இருக்கு, எவ்வளவு நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளவு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், இது எல்லாமே எனக்கு தான் சொந்தம், இவ்வளவு சொத்து பத்து இவ்வளவு பணம் இருக்கும் போது நான் எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுத்து மார்கன் ஹவுஸ்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் அப்படின்னு சொல்ல சரி ஓகே நம்ம எப்போ வந்துட்டு இந்த புதையல தேட போறோம் அப்படின்னும் போது உடனே தேடலாம், நீ அந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ, நீ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு தனித்தனியா போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னதான் இந்த வீடு முழுக்க தேடினாலும் இவங்களுக்கு விலை மதிக்க முடிகிற அளவுக்கு புதையலோ இல்ல தங்கமோ எதுவுமே கிடைக்கவே இல்லை. டயர்ட் ஆயிட்டு வந்து உட்கார்றாங்க. பாசே எங்கெங்கயோ தேடி பார்த்துட்டும் ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சில நேரங்கள்ல உள்ளுக்குள்ள வச்சா யாராவது ஆட்டையை போட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு புதையலை மறைச்சு வைக்கிறவங்க இந்த மாதிரி பேலஸ்க்கு வெளியே மறைச்சு வைப்பாங்க அப்படின்னு கூட கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஜே சொல்லும் போது அதுவும் சரி நம்ம வெளியே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு சுத்தி முத்தி பார்க்கும்போது ஒரு இடத்துல மட்டும் என்னமோ ஹோல் மாதிரி இருக்கு, மேபி இந்த ஹோல்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஜே சொல்றான். சரி ஓகே இருக்க வாய்ப்பு இருக்கு, இதுக்குள்ள போயிட்டு பேய்கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன பண்ண முடியும், இதுக்குள்ள யாரு போறான்னு கேட்கும் போது நான் போல அப்படின்றாங்க. கடைசியா டிஜே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு உள்ளுக்குள்ள போறான். அந்த டனல்குள்ள போனவன் மாட்டிக்கிட்டான். பாசே என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னும் போது மேல போயிட்டு ஒரு இடத்துல ஓபன் பண்றாங்க. பார்த்தா அது வந்துட்டு
வந்துட்டு பாத்ரூம் போயிட்டு அந்த பாத்ரூம்லாம் போகக்கூடிய டிரைனேஜ் பைப்பு மக்களே. இவர் அப்படியே உடம்புழுக்க ஆயோடு வெளியே வராரு. இது என்ன இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வரும்போது நம்ம போனா போவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பாதை அப்படின்னு கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சிட்டு வராரு. இப்ப மறுபடியும் வீடு முழுக்க தேடும் போது ஹால்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டோர் இருக்கு. பாஸ் இந்த டோர் வந்துட்டு ஹால்லயே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஸ்பெஷலா இருக்க வாய்ப்பு இருக்கு. இத திறக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னும் போது திறக்க முடியல. நான் திறக்கிறேன் பாருங்க, எனக்கு மேஜிக்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு விசில் அடிச்சு திறக்க ட்ரை பண்ணும்போது அந்த டோர் திறக்குது மக்களே. பாரா உனக்கு மேஜிக்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மேஜிக்கும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, நான் தான் திறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பக்கமா போய் திறக்கிறாங்க. ஏமா பூட்டப்பட்ட ரூம்குள்ள நீ என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த ரூம் பூட்ட தான் பட்டிருந்துச்சு, ஆனா நான் அந்த பக்கமா வந்து இந்த பக்கமா திறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இவன் வேற சீன் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கும் போது ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க ஏதோ ஸ்டோர் மாதிரி இருக்கு, அந்த ரூமை திறக்க முடியல, பார்க்கவே வித்தியாசமாவும் இருக்கு, அந்த டோரை திறந்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம், கண்டிப்பா உள்ளுக்குள்ள ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது இவங்க எல்லாரும் போயிட்டு திறக்க ட்ரை பண்றாங்க. முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த மாதிரி டூப்ளிகேட் சாவிலாம் மேக் பண்ணக்கூடிய ஒரு ஆளை கூட்டு வராங்க. அவரு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டோரை திறக்கிறாரு. திறந்துட்டு நான் முதல்ல உள்ளுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது திடீர்னு ஏதோ ஒரு அமானுஷமான சக்தி வந்து அவரை உள்ளுக்குள்ள இழுத்துக்கிட்டு போகுது. கதவும் லாக் ஆகுது. ஐயோ அலிபாய் உங்களுக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கதவை திறக்க ட்ரை பண்றாங்க. ஸ்டார்டிங்ல திறக்காம அதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்கா திறக்குது. இதே ரூம்குள்ள தான் அலெக்ஸ் உடைய அம்மா போயிட்டு இறந்து போயிருப்பாங்க மக்களே. இப்ப அப்படியே இவங்க எல்லாரும் தேடிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. அந்த ஸ்டோருமே ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. ஆளாளுக்கு தனித்தனியா போயிட்டு இருக்கும் போது ஹீரோயினை பின் சைடு காமிக்கிறாங்க. அவங்க அவசரத்துல ஒரு Dress கிழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை பார்க்காம போட்டு வந்துட்டாங்களா, இல்லனா பின்னாடி பக்கம் தானே இருக்கு யாராவது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்துட்டாங்களான்னு தெரியல. வந்தவங்க அலிபாயை தேடிட்டே இருக்கும் போது அந்த பக்கம் நம்ம டிஜே வந்துட்டு அலிபாயை கண்டுபிடிக்கிறான். அலிபாய் வந்துட்டு அப்படியே அந்தரத்துல பறந்துகிட்டு இருக்காரு. அலிபாய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது பொத்துனு கீழே விழுகிறாரு. மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கிறாரு. உடனே இவரை தூக்கி வண்டிக்குள்ள போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது போற வழியிலேயே ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சில் அந்த மணி அடிக்கிற சவுண்ட் கேட்டு இவரு கண்ண முடிக்கிறாரு. ஐயோ வண்டியை நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி வண்டியை விட்டு இறங்குறாரு. உங்களுக்கு என்னாச்சு உள்ளுக்குள்ள என்ன பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்ன பார்த்தனா உள்ளுக்குள்ள பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பயந்துட்டு ஓடியே போயிட்டாரு. இப்போ எல்லாரும் பயப்படுறாங்க. பேய் இருக்கா திரும்பி அங்க போனோமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இந்த பொண்ணு அந்த சர்ச்சுக்குள்ள போயிட்டு உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது என்னமா உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பயம்னு அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஆனா நம்ம எல்லாரும் ஒரு கிக்கா இருக்கணும், இந்த அமானுஷத்தெல்லாம் டீல் பண்ணும், முக்கியமா அந்த ட்ரெஷர் ஆட்டைய போடணும் அப்படின்னு தான் வந்தோம். வந்த இடத்துல ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், நம்ம வந்துட்டு ராங் ரூட்ல போயிட்டு இருக்கோம் போல, நம்ம திரும்பி போயிடலாம் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னும் போது சரி ஓகே இதை மொத்தமா சேர்ந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு காருக்குள்ள ஏறி உட்கார்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போங்க, நான் உள்ளுக்குள்ள போறேன், அந்த பேயோட நேருக்கு நேரா மோதுறேன், ஒருவேளை உள்ளுக்குள்ள ஏதாவது ட்ரெஷர் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா 4 பேரும் சரிபாதியா பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னும் போது, டேய் அதை ஒன்னு எப்படி தனியா விட்டு போக முடியும், நம்ம 4 பேரும் ஒன்னா வந்தோம், 4 பேரும் ஒன்னா தான் வெளியே போகணும் அப்படின்னும் போது, ஏன் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டிஜே கிட்ட கேட்கும் போது, ஆமாண்டா மொத்தமா ஆட்டைய போட்டனா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. இங்க பாரு மச்சான் அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, 4 பேரும் ஒன்னா வந்தோம், எந்த ரிஸ்கா இருந்தாலும் மொத்தமா சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னும் போது நக்குலும் அதே தான் சொல்றான், நம்ம ஹீரோயினும் அதே தான் சொல்றாங்க. நீ இல்லாம உன்னை தனியா விட்டு போற மனநிலைமையில நாங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது சரி ஓகே வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த பேயை அடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மந்திரம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து மந்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நம்ம டிஜே இருக்கான் பாத்தீங்களா, இவன் கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது, அது நான் கிடையாது வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட எல்லாரும் பயப்படுறாங்க. நான் இங்க இருக்கும் போது எப்படி அங்கிருந்து சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஜே சொல்லும் போது, இந்த பேய் இந்த மாதிரி தான் சவுண்ட் எல்லாம் கொடுக்கும், அமைதியா உட்காருங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க கண்ண முடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மந்திரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ திடீர்னு டிஜே வந்துட்டு அப்படியே புடிச்சு இவங்க எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்கிறான், போட்டு பொலன்னு பொழக்கிறான். எல்லாரும் பயந்துட்டு ஓடுறாங்க. டிஜே உடைய உடம்புல பேய் பிடிச்சிக்கிச்சு போல, பயந்துட்டு ஓடுனா இங்க இருந்து வெளியே கூட ஓட முடியல, கதவுலாம் லாக் ஆகுது. இதே டைம்ல என்ன காப்பாத்துங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்போ அந்த பேய் இவனுடைய கழுத்தை புடிச்சு நெரிச்சு இவன் அப்படியே உள்ளுக்குள்ள தூக்கிட்டு போகுது. கதவும் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகுது. இத பார்த்துட்டு ஹீரோயின் உடைஞ்சு போறாங்க. உட்கார்ந்துட்டு பயங்கரமா அழுகுறாங்க. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா அது எப்படி நீ தான் காரணமா இருப்ப, நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் வந்தோம், எல்லாருமே சேர்ந்து இங்க இருந்து வெளியே போலாம் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நக்குல் கூப்பிடும் போது, பரவாயில்ல நான் பண்ண தப்புக்கு நான் இங்கே இருக்கேன் நீங்க மட்டும் போங்க அப்படின்னும் போது உடனே நம்ம ஹீரோ, ஏன் கிளாரா உன்னுடைய குற்ற உணர்ச்சி உன்னை கொல்லுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க
அவங்க அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அலெக்ஸோடைய மக கிளாரா தானே நீ? கிளாரா டிகோஸ்டா அப்படின்னும் போது ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்க பாத்தீங்களா அலெக்ஸோடைய மக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணா மக்களே? உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஆரம்பத்துல நீ யாருன்னு எனக்கு தெரியாது, உன் மேல எனக்கு சந்தேகம்லாம் கிடையாது. நம்ம எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரே டீமா ஒன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். எப்ப முதல்ல டவுட் வந்துச்சு அப்படின்னா நீ கரெக்டா இந்த மார்கன் ஹவுஸ பத்தி பேசின, முக்கியமா இந்த ஹவுஸ பத்தி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி டீடைலா பேசின. இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு பிரிட்டிஷோடைய எக்கச்சக்கமான நகைகளா இருக்கு அப்படின்னு சொன்ன. நீ சொல்ற பேச்சை கேட்டு நானும் நம்புற மாதிரி நம்பி கிளம்பி அந்த இதுக்கு போனோம், அதாவது லைப்ரரிக்கு மார்கன் ஹவுஸ பத்தின புக்கை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ எதர்ச்சியா அன்னைக்கான நியூஸ் பேப்பரை பார்க்கும்போது நக்கூல் படிச்சான் இல்லையா, அந்த ஆர்டிக்கலை பத்தி எந்த நியூஸுமே இங்க கிடையாது. மார்கன் ஹவுஸ பத்தியே எதுவுமே போடவே இல்லை. இவன் எதுக்காக போய் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே ஹீரோ தேட ஆரம்பிக்கும் போது மார்கன் ஹவுஸ் பத்தின புக்கு உங்க யாருக்கும் கிடைக்காம எனக்கு மட்டும் தானா கிடைச்சது. அது தானா கிடைக்கல, நீயா தான் தள்ளி விட்ட அப்படின்ற விஷயத்த நான் அப்பயே நோட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த புக்கை படிக்கும் போதும் நீ சொல்ற விஷயத்த கேட்கும் போதும் ஆக்சுவலா அந்த மார்கன் ஹவுஸ்ல என்ன விஷயமாச்சோ எல்லாமே டீடைலா இருந்துச்சு. இவ்வளவு டீடைலா எழுதணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் அனுபவிச்சவங்க, இது எல்லாத்தையும் பார்த்தவங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கெஸ் பண்ணேன். கண்டிப்பா உனக்கும் மார்கன் ஹவுஸுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒன்னு ஓடிக்கே இருந்துச்சு. அந்த இந்த வீட்டுக்குள்ள வந்தவனே நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்ட. இது வரைக்கும் ஒரு 6-7 மாசமா நம்ம எல்லாரும் ஒன்னா பழகிட்டு இருக்குமா, ஆனா நான் உன்னை அவ்வளவு சந்தோஷமா பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இந்த நக்குலும் உன்னுடைய கூட்டாளி அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றாரு. நக்குல் யாரு அப்படின்னா ஒரு போலீஸ காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த போலீஸுடைய மகன் தான் இந்த நக்குல். ஆக்சுவலா அந்த போலீஸ்க்கே பயங்கரமான பேராசை. இந்த மார்கன் ஹவுஸ பத்தியும் இந்த ஹவுஸுடைய கட்டுக்கதைகளை பத்தியும் கேள்விப்பட்டிருக்காரு. முக்கியமா இந்த வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமா நகையெல்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டு அந்த புதையலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கர்நாடகால இருந்து இந்த ஊருக்கு போஸ்டிங் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 2 மாசமா வேலை பார்த்திருக்காரு. இந்த வீட்டை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த டைம்ல அலெக்ஸ் வர, அலெக்ஸ் கூட ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி ஃப்ரெண்ட் ஆயிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த போட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிருக்காரு. அப்புறம் யாரும் இல்லாத சமயமா பார்த்து எல்லாரும் இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த வீட்டுக்குள்ள வந்து புதையலை எடுக்கலான்னு பார்க்கும்போது பேயால கொலை செய்யப்பட்டாரு. ஆக்சுவலா ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்க பாத்தீங்களா, அவரு அந்த போலீஸ்கார் தான். உன்னுடைய பணத்தாசையினால நாங்க எல்லாருமே இப்போ இங்க வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னும் போது சத்தியமா இந்த மாதிரிலாம் கிடையாது. நான் வந்துட்டு அனாதையா வாழ்ந்தேன். எனக்கும் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறமா எனக்கு இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்ற விஷயம் ஞாபகத்துக்கு வந்து நான் போயிட்டு நிறைய வக்கீல பார்த்தேன். ஆனா யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. முக்கியமா இந்த வீட்டுக்குள்ள வரலான்னு பார்த்தா இந்த வீடு ஒரு பேய் பிடிச்ச வீடுன்னு சொன்னாங்க. சொன்னது மட்டும் இல்லாம நானே என் கண்ணால பார்த்தேன். எனக்கும் நல்லாவே தெரியும். முதல்ல ஒரு நல்ல பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் கூட்டிட்டு வந்து உள்ள பேய் இருக்கா பூதம் இருக்கா அப்படின்ற விஷயம்லாம் பார்த்து அதையெல்லாம் ஓட்டி விட்டு இந்த வீட்டுல வாழணும். இந்த வீட்டோட எனக்கு வந்துட்டு எக்கச்சக்கமான எமோஷன்ஸ் இருக்கு. என்னுடைய தாத்தா வாங்கின வீடு, எங்க அப்பா அம்மா பாட்டிலாம் இறந்து போன வீடு, அவங்க எல்லாருடைய நினைப்பும் இந்த வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. நான் வந்துட்டு உங்ககிட்ட போய் சொன்னேன், உண்மைதான். அது எதுக்காக அப்படின்னா என்னுடைய சேஃப்டிக்கு. நான் நிறைய பேரை கூப்பிட்டேன், யாருமே மார்கன் ஹவுஸுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்ககிட்ட நேரடியா வந்து சொன்னா நீயும் வரேன்னு சொல்லுவ. ஒருவேளை நீ என் மேல நம்பிக்கை இல்லாம வரமாட்டேன்னு சொல்லிட்ட அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உன் கூடவே சேர்ந்து இந்த பிளான்லாம் போட்டு இங்க கூட்டிட்டு வந்தேன். என்ன மன்னிச்சுக்கோ, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இந்த தங்க புதையலை கண்டுபிடிக்கணும், இந்த வீட்டு மேல ஆசைப்பட்டு வரல, ஒரு எமோஷனல் நாள் தான் வந்தேன், என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அழுகும் போது போதுமா நீ நடிச்சது எல்லாமே போதும், ரொம்ப நாடகம் ஆடாத அப்படின்னும் போது சத்தியமான மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு புரியுது, நீ வந்துட்டு எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிட்ட. உன்னை பத்தின எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நானும் டிஜேவும் நாடகம் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஜேவை கூப்பிட டிஜே அங்க வரான். அப்படின்னா இவனுக்கு ஒண்ணுமே ஆகலையா, போயிட்டு வந்து தப்புஸ்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ஆக்சுவலா நம்ம நினைக்கிறத விட கொடூரமான சக்திகளோட அந்த பேய் வந்துட்டு மார்கன் ஹவுஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனா இது மார்கன் ஹவுஸே கிடையாது, இவன் பேய்கிட்டையும் மாட்டவே இல்லை அப்படின்னும் போது அப்படின்னா இவ்வளவு நேரம் டிஜே வந்துட்டு நடிச்சிருக்கா மக்களே. டிஜே வந்துட்டு ஒரு மேஜிக் மேனா, ஒரு இல்யூஷனிஸ்டா. இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நம்ம டிஜேவும் நடிச்சிருக்காங்க. அட பாவி, ஒரு செகண்ட்ல பயம் புத்திட்டியடா, உன்னை பார்க்கும்போது இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது மார்கன் ஹவுஸ் இல்ல அப்படின்னா இது எந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த வெள்ளக்காரன் ஜார்ஜ் மார்கன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு அந்த பேலஸ கட்டும் போதே வந்துட்டு மொத்தமா 2 வீடு ட்வின் பேலஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஒன்னு வந்துட்டு மார்கனும் மனைவியும் வாழ்றதுக்கு, இன்னொன்னு வந்துட்டு ஆபீஸா யூஸ் பண்ண. அதுக்கப்புறம் ஜார்ஜ் மார்கனுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க, நிறைய சகாக்கள் இருந்திருக்காங்க, அவங்க எல்லாரும் வாழ்றதுக்காக இன்னொரு வீட்டையும் கட்டியிருக்காரு. ரெண்டுமே அச்சடிச்ச மாதிரி ஒரே மாதிரி இருக்குமா. இந்த மார்கன் ஹவுஸ் மொத்தமா ட்வின் பில்டிங்கா இருக்கு அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க
கண்டுபிடிக்க மார்கன் ஹவுஸை பத்தி மொத்தமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் கிளம்பி இந்த ஊருக்கு வந்தேன். வந்துட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கும் போது தான் மார்கன் ஹவுஸ் ஒரு ட்வின் பேலஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க நீங்க வரதுக்கு முன்னாடியே நான் நடுவுல இறங்கி போனேன் இல்லையா, நீங்க கிளம்பி அந்த சர்ச்சுக்கு வாங்க, நான் ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா மார்கன் ஹவுஸுக்கு போகக்கூடிய அந்த ரோட்டை பிளாக் பண்ணிட்டு வந்திருக்காரு. எதுக்காகனா மார்கன் ஹவுஸுக்கு போகாம இந்த ஜார்ஜ் ஹவுஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் டைவர்ட் பண்ணி கூட்டு போயிருக்காரு மக்களே. எதுக்காகனா ஹீரோயினுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா. அது மட்டும் இல்லாம அந்த மோக்ரா பேய் இன்னமும் மோட்சம் அடையாம அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு, பயங்கர வெறியோட சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா வருஷங்கள் போக போக அந்த பேயோடைய பலமும் சக்தியும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதை கட்டுப்படுத்த நமக்கு உதவி வேணும். அந்த உதவியும் கேட்கறதுக்காக தான், அந்த உதவியை ரெடி பண்றதுக்காக தான் நான் இவ்வளவு டைமிங் எடுத்துக்கிட்டேன் நம்ம ஜார்ஜ் ஹவுஸுக்கு போனோம் அப்படின்னு சொல்றாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய அப்பா தான் இந்த மோக்ரா பேயை ஓட்ட ட்ரை பண்ணாரு. ஆனா அவரால் ஓட்ட முடியாம அங்கேயே இறந்து போயிட்டாரு. அவரு ஆரம்பிச்சு வச்சதை முடிக்கணும் அப்படின்னா இப்ப நான் இங்க வந்திருக்கேன். சும்மா பேய் வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிக்குக்காகவோ இல்ல அந்த பணத்தாசைனாலையும் நான் இங்க வரவே கிடையாது. எங்க அப்பா விட்டு போன அந்த வேலையை மொத்தமா முடிக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னும் போது, யாவ் நீ அந்த மாதிரி பண்ணாத, இங்க உள்ளுக்குள்ள வந்துட்டு ஒரு பயங்கரமான பேய் இருக்கு, எங்க அப்பா அம்மாவை எப்படி கொலை பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் என் கண்ணால பார்த்தேன், தயவு செஞ்சு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது, இல்ல நான் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவா ரெடி பண்றாரு. இவருக்கு ஹெல்ப் பண்ண ஒரு டீமையும் கூட்டு வந்திருக்காரு. எல்லாருமே சேர்ந்துட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த பேயை அடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அந்த பேய் இவங்க எல்லாரையும் அடக்குது, தூக்கி போட்டு மெரிக்குது, போட்டு பொலன்னு பொழக்குது. எல்லாரும் அடி வாங்கிட்டு பயந்துட்டு வெளியே ஓடி வந்துட்டாங்க. நான் நினைச்சதை விட இந்த பேய் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை தான் பயன்படுத்தணும் அப்படின்னும் போது அதை பயன்படுத்தினா அதை பயன்படுத்துறவங்க இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்த சாமியார் சொல்லும் போது நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. யாரையாவது நம்ம வந்துட்டு அந்த பேயை பிடிக்கிற ஒரு கருவியா பயன்படுத்தி தான் ஆகணும். ஒரு மனுஷனுடைய உடம்புக்குள்ள அந்த பேயை ஏத்தி முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பேயை அழிக்கிறது தான் இவரு சொல்ற அந்த ஒரு ஸ்பெஷலான விஷயம் மக்களே. ஆமா, இதுக்கு யாரு ஓகே சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் கேட்கும் போது நான் ஓகே சொல்றேன். இது வந்துட்டு எங்க அப்பா அம்மாவை பழி வாங்கிருக்கு, அதை நான் திருப்பி பழி வாங்கணும், என்ன யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னும் போது, ஏமா நீ நல்லா யோசி, இது வாழ்வா சாவா அப்படின்ற போராட்டம், உனக்கு என்ன வேணா ஆகலாம், பொறுமையா யோசிச்சு முடிவு பண்ணு, வேணானா கூட பரவாயில்ல அப்படின்னும் போது, பரவாயில்ல என் குடும்பத்தை அழிச்ச பேய நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்றாங்க. இப்போ வந்துட்டு ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்துட்டு இந்த பொண்ணை தண்ணிக்குள்ள படுக்க வச்சு பூஜை பண்ணும் போது இந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ள அந்த பேய் இறங்குது. அப்படியே வெறித்தனமா அந்த கண்ணாடி இதுவெல்லாம் உடைச்சிட்டு இந்த பேய் பறக்குது. இங்க இருக்க எல்லாரும் பயந்துட்டு தெரிச்சுட்டு ஓடுறாங்க. இந்த பேய் இப்போ ஹீரோயின்குள்ள பூந்துட்டு இருக்கிற எல்லாரையும் வெளுத்து வாங்குது, போட்டு பொழக்குது. கடைசியா நம்ம ஹீரோவையே கொலை பண்ண பார்க்கும்போது நம்ம ஹீரோ அப்பாவுடைய டெக்னிக்கை பயன்படுத்துறாரு. பேயோடைய தலையில கைய வச்சு ஒரு மந்திரத்தை சொல்லும் போது பேயை கட்டுப்படுத்த முடியும். அதே போல இந்த பேயும் கட்டுப்படுத்தி இங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. எங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா வரும்போது நம்ம ஹீரோ எல்லாருக்கும் மயக்க மருந்து கலந்து கொடுத்து தூங்க வச்சிட்டு இருப்பாரு. ஏதோ ஒரு மடம் மாதிரி சாமியார் கோவில் மாதிரி இருக்கும். அது என்னன்னு அப்போ சரியா நமக்கு காமிக்கல, இப்பதான் காமிக்கிறாங்க. அது ஒரு ஆஞ்சநேயர் கோவில் மக்களே. முக்கியமா ஆஞ்சநேயருடைய பாதம் இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கள் நம்பக்கூடிய ஒரு பகுதி. இங்க ஹீரோயினை கூட்டிட்டு வந்து அந்த பாதத்துக்குள்ள இறக்கி விடுறாங்க. அந்த பேய் வந்துட்டு இங்க இருந்து ஓட ட்ரை பண்ணு, ஆனா ஓடவே முடியல. இங்க இருக்கிற எல்லாரும் பயங்கரமா அப்படியே அந்த மந்திரம்லாம் சொல்லி இந்த பேயை அழிக்கிறாங்க. அந்த இதுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோயினை மட்டும் ஹீரோ வெளியே தூக்குறாரு. அந்த ஆத்மா உள்ளுக்குள்ள மாட்டேங்குது. கடைசியா ஆத்மாவையும் அழிக்கிறாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது. இந்த மார்கன் ஹவுஸ் வந்துட்டு ஃப்ரீ ஆயிடுச்சு, இப்ப நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டே இருக்கும் போது ஹீரோயின் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. என்ன காப்பாத்தினதுக்கும் என் வீட்டை காப்பாத்தினதுக்கும் நன்றி அப்படின்றாங்க. இதே டைம்ல யாரோ கால் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம தலைவர் தான் கால் பண்றாரு. சந்திரமுகில இருந்து அப்படியே கால் பண்றாரு போல. என்ன ஜூனியர் மார்கன் ஹவுஸுக்கு போயிட்டு பேய ஓட்டுனதுக்கு அப்புறமா என்ன மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கேப்டன் உங்களை நான் எப்படி மறப்பேன், நீங்களும் அந்த சாமியாரும் ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பேயை நான் ஓட்டினேன். எங்க அப்பாவுடைய அந்த சாவுக்கு வந்துட்டு ஒரு பலனா அந்த பேயெல்லாம் ஓட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்றாரு. ஆக்சுவலா சந்திரமுகில நம்ம தலைவரும் அந்த சாமியாரும் சேர்ந்துட்டு கைட் பண்ணிருக்காங்க. அப்படிதான் நம்ம ஹீரோ இங்க வந்து பேய ஓட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இப்போ நான் ஃபுல் டைம் யூடியூபரா இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு லெதர் கம்பெனில ஒர்க் பண்ண மக்களே. லெதர்ல வாலெட், பெல்ட், ஷூ, பேக் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை நானே ரெடி பண்ணுவேன். எங்க டீம் சேர்ந்துட்டு ரெடி பண்ணுவோம். அந்த வேலையை மொத்தமா ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த வேலையை எதுக்காக மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக பெஸ்ட் பிரைஸ்ல ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் வாலெட்
வாலெட் கொண்டு வந்திருக்கேன். 100% பியூர் லெதர். இதே வாலெட்டை நீங்க ஆன்லைன்ல இல்ல ஆஃப்லைன்ல ஷோரூம்ல போயிட்டு வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சது 2000 ரூபாய் இல்லாம இந்த அளவுக்கு பியூர் லெதர்ல நல்ல குவாலிட்டியில வாலெட் வாங்க முடியாது. உங்களுக்காக 799ல கொண்டு வந்திருக்காது. எனக்கு சப்போர்ட் பண்ணும், என்னுடைய ஓன் பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா கீழே தெரியுற நம்பருக்கு ஒரு ஹாய்னு மட்டும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நானே உங்க ஆர்டர் எடுத்துக்கிறேன்.